வால்பாறை டு அதிரப்பள்ளி. இப்போ இங்கே தான் இருக்கும். எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. இன்னும் 10 லைன் இருக்கும் போலே. சன்செட் பாருங்க. சன்செட் தான் இங்கே. அப்படியே பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? யானை வரக்கூடாது சரியான நினைக்கிறேன். அப்படியே வாங்க ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, அபிஷியலி கேரளாக்குள்ள வந்துட்டோம். கேரளா ஹில்ஸ் வந்த பாதை. ஏய் வாங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வெறும் ரோட் சைட் வியூ தான். வால்பாறை டு அதிரப்பள்ளி. பாருங்க, தேயிலை தோட்டத்தோடு நம்மளது பாய்ஸ். A few moments later. Finally we are reached அதிரப்பள்ளி. எப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கார வந்து இங்கே பாருங்கள். ரொம்ப நேரம் ஃபைனலாக ஒரு பெரிய லாங் ட்ராவலுக்கு அப்புறம் வந்திருக்கோம். நாங்கள் தான் லாஸ்ட்டு கஸ்டமரு. இதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டு வருவோம். அதிரப்பள்ளி எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். Wow. Guys, finally reached with Vijay with Adirapalli. Wow. 400 meters. 400 meters இப்படி தான் நடக்கணும். நடக்கிறதுக்கு தயாராக வந்துடணும் இங்கே வர்றதா இருந்தால். வாங்க அப்படியே 400 மீட்டர்ஸ் உள்ளே போனோம். அப்படியே போய் பார்க்க வேண்டியதான். 1 hour டைம் இருக்குது நமக்கு. நம்மளே லேட்டாக தான் வந்திருக்கோம். 5 o'clock வந்துருக்கோம். இது என்ன போயிட்டே இருக்குது. நடக்க முடியாத வந்தீங்கன்னா அவ்வளோதான் அவுட்டு. நடக்க முடியாத வந்தீங்கன்னா அவுட்டு பார்த்துக்கோங்க. நடக்கிறதுக்கு தயாராகி வந்துருங்க. இதுக்குள்ள சரி ஏறுங்க. இல்லை சாரி, இப்போ இறங்கிட்டு இருக்கோம். திரும்பி வேணா வீட்டுக்கு போ. நடக்க முடியாதுண்ணா. பிளேஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நான் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. 100 மீட்டருக்கு மேலே நடக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க, வந்தாச்சு. பல் ஆகணும். போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஆனால் இங்கே ஒன்றும் ஃபால்ஸ் தண்ணி இருக்க மாதிரி தெரியல. எம்டி ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபால்ஸ் வந்து நம்மகிட்ட ஏமாத்திட்டாங்களா? வாங்க போய் பார்த்துட்டு வரோம். நான் இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. ஒரு மொட்டை கடை இருக்குது. எங்கடா மேலே போய் கீழே போகணும். அங்கடா, இந்த பக்கம் இல்லடா. மலைப்பாதை ஃபைனலி. சவுண்டு கேக்குதா? ஃபால்ஸ் சவுண்டு. சவுண்டாக்கி வரேங்க. இந்த காட்டு உள்ளே இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. வேலை மொத்தம் வந்தால் நல்லா தான் இருக்கும். இப்படி தான் போகுது. ஸ்லோப்பாக போய்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபால்ஸ் தான் இன்னும் பார்க்கல. வேலை மாடி வரல. இப்போ இங்கே தான் இருக்கும். எவ்வளோ தூரம் போகுது பாருங்க.
இன்னும் 10 லைன் இருக்கும் போலே. ஓ கைஸ், ஃபைனலி பாருங்க கிட்ட வந்துட்டோம். ஃபைனலி ரீச்டு. வாருங்க ஃபைனலி ரீச். சவுண்ட் கேக்குதா? ஆ வா 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 வாங்க லெட்ஸ் see guys. இந்தியாவின் நயகரா சொல்கிறாங்க. let's see guys. இஸ்ஸலா இஸ்ஸா வாங்க லேலி அப்பா பயங்கர எனர்ஜி வேணும் இறங்கிறதுக்கு. எனர்ஜியோடு வாங்க. நாங்கள் எப்போ கிளம்பினோம்? 1:30 மணிக்கு கிளம்பியிருக்கோம். 1:30 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு வந்திருக்கோம். ரொம்ப லாங் ஜேர்னி. அப்படியே பாருங்க, நாங்கள் வந்த டைமில் கரெக்டாக அப்படியே நேர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே சன் செட் ஆகுது. சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்க, அப்படியே அந்த வீட்டில் வந்து சன் செட் ஆகுது. அப்படியே வந்தீங்கன்னா அது ஃபால்ஸ் வியூ பாருங்க. அப்படியே பாருங்க ஃபால்ஸ் வியூ பயங்கரமாக இருக்குது. வாங்க கிட்டவே க்ளோஸ் வியூ பார்த்துட்டு வருவோம். வாங்க guys க்ளோஸ் வியூ from Madrapalli. Officially we are reached bro. எப்படி இருக்கு சொல்லுங்க? பயங்கரமாக இருக்குல்ல? ஒர்த்து இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிடுறது ஒர்த்து. நம்ம வந்து டைம் கரெக்டாக சன் செட்டு வருது. ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு. ஆனால் நடக்கிற வழிலாம் வெரி டேஞ்சரஸ். பெரிய பாறைலாம் இருக்குது. ஏறி குதிச்சு போய்கிட்டே இருக்கணும். நானும் நாங்கள் வந்து வீக்கெண்டு கொஞ்சம் க்ரௌட் கம்மி தான். லாஸ்ட் வீக் பயங்கர கூட்டம் தான். சன்செட் பாருங்கள், சன்செட் தான் இங்கே கரெக்டாக நாங்கள் வர டைமில் சன்செட் ஆகுது. பயங்கரமாக நம்ம பாய்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்க. மக்கள் தான் பாருங்க வேற லெவலு நல்லா இருக்கு. இந்தியாவின் நயகரா எல்லாத்துலேயும் வருமா? இல்லை வர எல்லா இடம் வரும். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லா இடமே வரும். பால் கம்மியாக இருக்குது. எல்லா இடமே வருமா? பால் கம்மியாக இருக்குது. அதான் அழகு. பாருங்க போஸ்ட் வீடியோவில் பார்த்து எடுத்துக்கணும். வீக்கெண்ட் அந்த விசில் ஆகுது. அதிரப்பள்ளிக்கு வந்தாலும் ஃபால்ஸுக்கு வந்தாலும் நம்ம ஆளுங்க ஃபோட்டோ ஷூட் தான் பாருங்க. பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் மேலே சூப்பராக இருக்கு.
கூட்டத்துலேயும் இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தான் செம்ம க்ரௌடு. வேற எப்படி அப்படியே வந்தோம்னா அப்படியே பார்த்து போனா இங்கேருந்து இந்த இது ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. சன்செட் வருது. யோப்பா ஓ ஃபைனலி அதிரப்பள்ளியை பார்த்து முடிச்சாச்சு. எங்களை அடிச்சு வெளியே தோத்துறாங்க. டைம் முடிஞ்சு போச்சு. அருமையா இருக்குது அதிரப்பள்ளி. சிவன் பொம்மையை தூக்கி பொம்மை இந்த இடம் தான் நினைக்கிறேன். கல் பாரு. ஆனால் அவர் பொம்மையை தான் தூக்கிருப்பாரு. அவர் தூக்கிறது பொம்மை தான். மேலதான் தமிழை டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். ஓகே 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 சேட்டா சேட்டா போற சேட்டா பாருங்க பத்தி விடுறாங்க ஆளை. பயங்கரம் பயங்கரம் பாய்ஸ். நாங்கள் கடைசி அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். அப்படியே எம்டி பாருங்க ஆளே இல்லை. அப்படியே வருங்க அப்படியே வருங்க அப்படியே வருங்க. அப்படியே நம்ம பாய்ஸ்லாம் கிளம்புறாங்க. அப்படியே போகிறோம். மேலே போயிட்டு பாருங்க அங்கே ஒரு வியூ இருக்குது. அந்த டாப் வியூ இருக்குது. ஒரு டாப் வியூ இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் இப்போ பார்க்கலாம். இது ஒரு வெயிட்டிங் ஏரியா. அப்படியே வேறு இந்த லொக்கேஷன் பாருங்கள். அப்படியே சன்செட் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் ஏறி வந்துட்டோம். பயங்கரம் இல்லை பயங்கரம். ஆனால் இவ்வளோ தூரம் இப்போ திருப்பி ஏறி போனோம். அதுதான் இப்போ எங்களோட பிரச்சனை. இவ்வளோ ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டோம். திருப்பி ஏறணும். அதான் பிரச்சனை. பாருங்க சாதாரண மேடு இல்லை, பெரிய குபேர மேடு மாதிரி போகுது. பாருங்க இவங்க முடிஞ்செல்லாம் பாருங்க. இதில் பார்த்தா ஏறது பயத்தில் இருக்கிறாங்க. முடியலண்ணா முடியல. வாய்ஸ்லாம் வராங்க. பாருங்க டைம் 6 மணி ஆயிடுச்சு. அப்படியே பாருங்க காடு பயங்கர இருட்டாயிடுச்சு. வா பாய்ஸில் பாருங்க நடக்கவே முடியல அவனாலையும். போய் முக வராங்க வர முடியாம. ஸ்வாக்கா மூஞ்ச பார்த்தாலே தொங்கி போறீங்க. தூத்திச்சு முடியல. இறங்கும் போது வர தான் இறங்கியாச்சு. ஏறும் போது முடியலப்பா. வாப்பா முன்னாடி வரங்க. நல்லா கஷ்டம். ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கா? வாய் மட்டும் தான் ஜாலியாக இருக்குது. ஜிம்முக்கு போகல, அதனால நீ ஜிம்முன்னு வச்சுக்கணும். வேறு எதுவும் இல்லை. லெக் டே வாங்க. லெக் டேவா? ஏன்டா இங்கே வந்து ஏன்டா லெக் டே போட போகிறீங்க? லிஃப்ட் கூடாதா ஏறும்போது? கேரளா எக்ஸலேட்டர் மாதிரி ஒன்று வந்துச்சா? அதுக்கு ஒரு 50 ரூபா சொல்லிக்கலாம்ல. கரண்ட் பில்லை கட்டிட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்துருவோம். இது தண்ணியில் நஞ்சது இல்லை, ஏறுவே. இந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு குளிச்சுட்டு வருவான்னு பார்த்தா வேலையே குளிக்கிறோம். ஃபைனலி ஏறியாச்சு. வாங்க இப்போ அனதர் வியூ போய் பார்ப்போம். இறங்கும்போது ரொம்ப இந்த வியூவை சன்செட்டு தான் இங்கே சூப்பராக பயங்கரமாக மாட்டிது. சன்செட்டு இங்கே ஒரு உட்காந்து வீடியோ எங்கே இருக்காங்க? அப்படியே உட்காந்து என்ன அதுக்கு வந்து வியூ நல்லா இருக்கு. ஃபால்ஸை பார்த்துட்டு ஃப்ளாட் ஆகிட்டோம். முடியல. ஜாலியாக குளிச்சுட்டு வந்துட்டேன். லெக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ண முடியல. பின்னாடி பாருங்க சன்செட் இதோட முடிஞ்சிடும். இல்லை நைட்டு வந்து ஒரு ஸ்டே இருக்குது. பயங்கரமாக இருக்கும். போயிட்டு
காலையில் நைட்டு தெரியாது நினைக்கிறேன், காலையில் காட்டுறோம். எங்கே மட்டும் எதுவும் கட்டலை, நல்லா ஆளுன்னு நினைக்கிறேன். இல்லை கிளம்ப சொல்லிட்டார், கிளம்பி கேட்டா சொன்னா கிளம்பிடணும், கேட்டா சொன்னா கிளம்பிடணும். கிளம்புறோம் guys. Bye. A few moments later. Morning guys. Nice climate. அதே பார்த்தீங்கன்னா பாருங்க, மார்னிங் நான் நைட்டு நேற்று சொல்லியிருந்தேன்ல, ரூம் வில்லா பாருங்க, வில்லா தனி வில்லா இல்லை. இது நம்ம ஸ்டே பண்ணியிருக்குது, அது நம்ம ஆல்டர்னேட் லாஸ்ட் ஒன்று அப்படியே நம்ம ஸ்டே பண்ணியிருக்குது ரெண்டா. அப்படியே வியூ பார்த்தீங்களா, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னே இப்படிலாம் வியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே காலையில் இருந்து அப்படியே டீ ஷாப் போயிட்டுருக்கோம், அப்படியே சூப்பராக இருக்கும். பாருங்க எல்லா விஷயத்தையும் லேட்டாக வருவாங்க தான். 2 hours per day for bathroom. நைஸ் வில்லா, பேக்கெட்லாம் பயங்கரமாக இருக்கு. மலை ஏறி எங்கே வேணால் வெளியே போகிறது அது இல்லையா இப்போ வழி. இந்த ரூம் கேட்டால் உள்ள ஃபோன் பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் வா ஹாப்பி மார்னிங் கைஸ். பேக் டு சென்னை இன்னும் போகவே இல்லையே. பேக் டு சேனல் தான் சொன்னேன் ப்ரோ. பேக் டு சேனலா? சாரி இப்படியே கடை மட்டும் இருக்கணும், தலை வலிக்குது. அப்படியே மலை அடிவாரத்தில் தங்கியிருக்கோம், அடியார்கள் மாதிரி நம்ம மலை அடிவாரத்துலேயே தங்கி. ஆ கோவா ரைடில் இருக்கு கடை. அப்படியே வந்தீங்கன்னா மெயின் ரோடு வெளிலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம். உள்ளேருந்து வெளியே வந்தோன்னா அப்படியே மெயின் ரோடு, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு 6 போகுது, அப்படியே ஆற்றுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு வரோம் ஃபஸ்ட்டு. தென்னந்தோப்பு என்ன மரம் பாருங்க, இது காலங்காத்தாலே எதையோ தேடி போய்க்கிறோம். புளி கிளி வராமல் இருந்தால் சரி. அப்படியே பாருங்க, காலையிலே காட்டுக்குள்ளே வர்றது பயங்கரமாக இருக்குது. அதான் நாமளும் பூந்து போகிறோம். அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே போதும் இல்லை, சும்மா இருக்கிறாரு. அப்படியே எர்த்து அடிக்கணும் நினைக்கிறேன். யானை வராமல் இருக்குது, அது எர்த்து தானே, வேறு எதுவும் இல்லை. யானை சாவாது பாவம். என் எர்த்து தானே, எர்த்துக்கு அப்புறம் சாகும். எர்த்து சும்மா அடிச்சுன்னு ஓடிட்டு இருந்தாரு. போகலாம் இல்லை, அலோடு இருந்தால் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. அது பாருங்க, எங்கூட ஃபேமிலி வந்திருக்காங்க காலையில் குளிக்கிறதுக்கு. அப்படியே வந்துங்க பாருங்க, செம்மையாக இருக்க வேணும். இங்கே ஆக்சுவலாக இங்கே இடத்த வச்சுருக்காங்க, தொட்டோன்னா பறக்குது டீலாம். அப்படியே கிளம்பிட்டோம் உள்ள. சில குளிக்க முடியுமான்னு தெரியல, குளிக்கலாமா? சாக்கடிச்சு அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அம்மாட்டி தான் வரும், அதில் யானை வரக்கூடாது வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். வச்சு வீங்கிச்சு. முன்னாடி அப்படியே வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கலாமா? எவ்வளோ ஆளெல்லாம் தெரியல இப்போதைக்கு, எவ்வளோ ஆளுன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. நியூ பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இதோ நிற்கிறேன். போகலாம், அங்கே போகலாம், அந்த லாஸ்ட்டில் போகலாம், அங்கே போயிடலாம். இவரை மட்டும் நம்பவே நம்பாதீங்க ஸ்டீஃபன். இவர் தான் இங்க வேணவே வேணான்னு சொன்னது, இந்த இடத்துக்கு போகவே வேணான்னு. கேமரா இஸ் ஆன் ப்ரோ. இப்ப யார் யார் உள்ளறீங்க நான் பார்க்கறதுக்கு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, வேற லெவல்ல இருக்கு.
எப்படி இருந்தாலும் போய் குளிக்க தானே போகிறான். ஐஸ் 5 ரூபா ஐஸா கப் ஐஸா ப்ரோ? அடிச்சுட்டு போவோம் ப்ரோ. கூடாது அப்படியே பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்கு. ஆனால் பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது ஆறு. இந்த பாருங்க. வாங்க பாய்ஸ், என்ன பயப்படுறீங்களா ஆரை பார்த்துட்டு? சரிதா? நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்? நான் நிற்கிறேன்னா தண்ணி போதா சுற்றி தண்ணி போதா பாரு பாரு. அவ்வளோதான், சுற்றி தண்ணி தான். அதுங்க இருக்கு. அப்படியே உட்காந்துடலாம். இந்த வியூ எப்படி இருக்கு? வியூ வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. இருக்கு ரிசார்ட் பக்கத்துலயே வர எங்களுக்கு இன்னும் நல்லா வாட்டமா போச்சு ப்ரோ. நைட்டே தெரிஞ்சதுன்னா நாங்க ஜாலியா பூஜை வைக்கிற போட்டுக்கிட்டு ஜாலியா இருந்திருப்போம். நாங்க ஆல்பாறை தாங்க ப்ரோ. நைட்ல கரண்ட் அடிச்சிருக்கோம் ப்ரோ. ஆமா, இந்த சைடுல வரணும். ஒரு கரண்ட் இருக்கு, அது தாண்டி தான் வரணும். பார்த்து வரணும். சூப்பரா இருக்கு. வந்து எர்த் வச்சிருக்காங்க. கரண்ட்னா ஃபுல் கரண்ட் கிடையாது. ரெடிபில்ட் எர்த் இருக்கு. யானைகளை கலந்து வச்சிருக்காங்க. குழந்தைய விட்டு வந்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக வாங்க. யானை வந்ததுன்னா லேசாக தும்பிக்கை வச்சோன்னே இருக்கணுன்னு யானை ஓடி போகாது. அந்த பக்கமாக ஆற்றுல அடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டீங்கன்னா பார்த்து குளிக்க ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி. பார்த்து குளிக்க. நீங்கள் இப்போ குளிக்க போகிறீங்களா? செம்ம ஃபோர்ஸ். குளிக்க தானே இருக்க போகிறேன். வயிற்றுக்கு வந்துட்டேன் நான். இப்போ அவ்வளோதான். சும்மா அப்படியே வச்சுட்டு இயற்கையை உட்காந்துட்டு காலையில வச்சுட்டே போகுது. மழை வச்சாலே ஆல்பாறை வந்துட்டீங்கன்னா எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஆல்பாறை வாங்க. ஆக மொத்தம் கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சுவாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் மட்டும் இல்லை, இது மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துடலாங்க. இதோ பாருங்க. வால்பாறையில் பெருசாக எதுவும் கிடையாது. அதிரப்பள்ளி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. வால்பாறையில் ஒரு 2-3 தான். நாங்கள் பெருசாக ப்ரோ நிறைய இருக்கு, நம்ம பார்க்கல. அப்படி சொல்லணும் சரியா? நான் சூசியாக தான் போனோம். நாங்கள் ஒரு 22 பேர் கொண்ட குழு வந்ததுனால எங்கள் குழுவோட அவ்வளோ ஆய்வு பண்ண முடியல. ஒரு வழியாக குட்டி குளியல் போட்டாச்சு. அப்படியே கிளம்புறோம். குளிக்கல ப்ரோ. ஆனால் பயங்கர ரிஸ்க்காக இருக்குது. தண்ணி பார்த்தீங்களா செம்ம ஃபோர்ஸாக வருது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இங்கே குளிக்கிறது. நாங்கள் ஆனால் இங்கே ரெஃபர் பண்ண மாட்டோம். ஓன் ரிஸ்கில் வந்து குளிச்சிக்கோங்க. வியூ பார்த்தீங்களா பேக்ரவுண்டில்? ஒரே நிமிஷம் அப்படியே பாருங்க. போகிறதுக்கே மனசு இல்லைங்க இங்கேருந்து. அப்படி இருக்குது. எங்கே வந்தாலும் அப்படி தான் இருக்குது இந்த ஊரில். கிளம்பும். திருப்பி ஒரு ஆஃப் ரோடு ஒரு 500 மீட்டருக்கு. கேரளாவில் 80% க்ரீனரிஸ் தான்டா. ஃபுல்லாக இதுவே கிடையாது. இதை தான் நடக்கணும். வந்து வேகமாக வருது. அப்படியே இதுலேயே நடந்து போக வேண்டியதான். தென்னை மரம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சில இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாம் நாங்கள் அப்படியே பூண்டு வந்துட்டோம் உள்ள. வா நம்ம ஓகே கிளம்புறோம் ஃபால்ஸ்லேருந்து. பை பாய். ஓடைடா இது.